نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தற்போது நாங்கள் ஹிஜ்ரி 1447 வருடத்தின் 11வது மாதமாகிய துல்காதாவுடைய மாதத்தில் 27வது நாளிலே நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதையும் அல்லாஹ் அன்றே நிர்ணயித்து விட்டான். அப்போ உலகம் படைக்கப்பட்டது முதல் இன்று வரைக்கும் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்ற அடிப்படையில் தான் உலகம் சுழன்றோடி கொண்டிருக்கிறது. அப்போ இது அல்லாஹு தஆலா காலத்தின் மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அவனுடைய ஏற்பாடு. இதில் யாரும் எந்த விதமான மாற்றத்தையும் செய்துவிட முடியாது. மனிதன் 12 மாதங்கள் போதாது, இன்னும் கொஞ்சம் நாட்களை அதிகரித்து கொள்வோம் என்று அதிகரித்தால் அவர் இறை நிராகரிப்புக்கு சென்று விடுவார். இதை தீர்மானித்திருப்பது அல்லாஹு தஆலா. இன்று வரைக்கும் உலகம் அப்படித்தான் சுழன்றோடி கொண்டிருக்கிறது. மதத்துக்கும் கொள்கைக்கும் மொழிக்கும் ஏற்றவாறு மாதங்களினுடைய பெயர்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் எல்லோருக்கும் இறைவன் தீர்மானித்த 12 மாதங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா பெயர் குறிப்பிட்டு அதனை சிறப்பித்திருக்கின்றான், அதனை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த 4 மாதங்களுள் துல்ஹிஜ்ஜாவுடைய நாங்கள் இன்னும் ஓரிரு தினங்களிலே அடைய இருக்கின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அந்த 4 மாதங்களிலேயும் சிறப்பானது. அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலேயும் அதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லது 13 நாட்கள் மற்ற நாட்களை விட சிறப்பான மகத்துவமான நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வருடத்துக்கு 12 மாதங்கள் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். அப்ப அந்த 4 மாதங்கள் என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸலாசுன் முத்தவாலியாத்,
அந்த 4 கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் 3 மாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள். துல்கஅதா, அதே போல வதுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரக்கூடிய அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். 4வது மாதம் இடையிலே வரக்கூடிய ரஜபுடைய மாதம் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்தார்கள். இப்போ இந்த 4 மாதங்களும் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஹுரும். அது கண்ணியம். நாங்கள் மொழிபெயர்த்தா கண்ணியம் என்று மொழிபெயர்ப்போம். ஹுருமுண்டா என்ன? ஹராம். அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய மாதம். அப்போ அல்லாஹ் அதை அந்த 4 மாதங்களையும் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னால், ஒரு தடையை விதித்து இந்த மாதத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை தடையாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அதனூடாக அல்லாஹ் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வருடத்தில் 12 மாதங்களில் இந்த 4 மாதங்கள் மட்டும்தான் கண்ணியமானு கேட்டால் இல்லை. ரமதானுடைய மாதம் அதுவும் ஒரு கண்ணியமான மாதம். அல் குர்ஆன் இறங்கிய மாதம், சிறப்பான மாதம், அதுவும் கண்ணியமானதுதான். அல்லாஹ் இங்கே கண்ணியம் என்று பெயர் குறிப்பிட்டு 4 மாதங்களை சொல்றது, அதில் ஒரு தடையை விதித்து ஒரு விடயத்தை அல்லாஹ் ஹராமாக்கி அதனூடாக அந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறான்? அந்த மாதங்களை பற்றி நபியிடத்தில் அந்த மக்கள் கேட்டார்கள். யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹ், நபியே உங்களிடத்தில் இந்த மாதங்களில் யுத்தம் செய்வதை பற்றி அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? கேள்வி கேட்கிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதங்களில் போரிடுவதென்பது மிக பெரும் பாவம். சண்டையிடுவது, அடித்துக்கொள்வது இந்த மாதத்தில் இது நடைபெறுமாக இருந்தால் இது மிகப்பெரிய பாவம் என்று நீங்கள் நபி அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்ன கட்டளையிடுறான்? நான் சிறப்பித்திருக்கிற இந்த 4 மாதங்களில் முஸ்லிம்களாகவே வெளிக்கிளம்பி சென்று பிற அந்நியவர்களோடு போரிடுவதை நான் உங்களுக்கு ஹராமாக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? தன்னை பக்குவப்படுத்தி கொள்கிற ஒரு நிலைக்கு ஒரு முஸ்லீம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா மனிதனின் மீது கொண்ட அளப்பெரிய அன்பின் காரணமாக மனிதனுக்கு அவ்வப்போது சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான். சில ஏற்பாடுகளை மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் செய்து கொண்டே இருப்பான். அந்த ஏற்பாடுகளில் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு தான் ரமதானுடைய மாதம். அதே போல் ஒரு ஏற்பாடு தான் இந்த குறிப்பிட்ட இந்த 4 மாதங்கள். அதிலேயும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலேயும் முதல் 10 அல்லது 13 நாட்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். உண்மையிலே இந்த மாதங்களினுடைய கண்ணியத்தை பேணாமல் ஒரு மனிதன் இந்த சந்தர்ப்பத்தை தனது வாழ்க்கையிலே இழப்பாராக இருந்தால் மறுமையில் அவரை போன்ற ஒரு நஷ்டவாளி இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? இந்த மாதத்தில் போர் புரிவதை, சண்டையிட்டுக் கொள்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதுல நாங்க பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 3 மாதங்கள் இருக்கிறதே, இதுல அல்லாஹ் போர் புரிவதை தடை செய்து ஒரு இபாதத்தை, இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு காலமாக இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய கண்ணியமான இந்த 3 மாத காலங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற அதற்குரிய மாதங்களாக அல்லாஹ் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 3 மாதங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹூருன் மஅலூமாத், ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லக்குள்ள இப்போ நாங்கள் துல் ஹஜ்ஜில் தான் ஹஜ்ஜு செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லக்குள்ள என்ன சொல்கிறான்? ஹஜ் என்பது 1 மாதம் என்று அல்லாஹ் சொல்லல. அல் ஹஜ்ஜு அஷ்ஹூருன், ஷஹ்ருண்டா 1 மாதம், அதனுடைய பன்மை அஷ்ஹூர். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா? ஹஜ் என்பது அறியப்பட்ட பல மாதங்கள்
அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறான், வஅذின் ஃபின்னாஸி ஃபில் ஹஜ், மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜை அறிவியுங்கள். ஹஜ்ஜை ஆரம்பிக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹஜ் பற்றிய செய்தி என்ன செய்யுங்க, இந்த வருடம் எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு வாங்கன்ற அறிவித்தலை நீங்க கொடுங்க நபியே அப்படின்றத அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்டா, யஅதூக ரிஜாலுன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். நீங்க அப்படி அறிவிச்சீங்கன்னா உலகத்தின் பல பாகங்களிலே இருந்து நடைமார்க்கமாகவும் மெலிந்த ஒட்டகங்களிலேயும் பயணப்பட்டு அந்த மக்கள் உங்களை வந்தடைவார்கள். இதுக்குரிய மாதங்களாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த 3 மாத காலத்தையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எப்படி இப்ப இன்றைக்கு தானே ஃபிளைட் வசதி வந்திருக்குது. இன்றைக்கு ஃபிளைட் வசதி இருந்தாலும் துல்காதாவுடைய ஆரம்பத்தில் இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட்டார்கள். இப்ப ஆரம்ப காலங்களில் அந்த காலத்தில் வாகன வசதி இல்லாத காலம், பல மாதங்களாக என்ன செய்வார்கள், ஹஜ்ஜுக்கு புறப்பட ஆரம்பிப்பார்கள். அப்ப துல்காதாவுடைய ஆரம்பத்தில் இருந்தே மக்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுவார்கள். அப்ப இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு நம்ம ஃபிளைட்ல போனோம்னா நாங்க சில மணித்தியாலங்கள்ல போய் இறங்கிடுவோம். பண்டைக்கு அப்படி அல்ல, 1 மாத காலம் பயணப்பட வேண்டிய தூரத்தில் இருந்து மக்கள் வருவார்கள். 15 நாள் 20 நாட்கள் பயணப்பட்டு மக்காவை நோக்கி மக்கள் வந்தடைவார்கள். அப்ப வருகின்ற இடைவெளியிலே அவர்கள் பல இடங்களிலே தங்கி பல சிரமங்களை சந்தித்து அப்படித்தான் ஹஜ்ஜை நோக்கி மக்கள் அன்றைய காலத்திலே புறப்பட்டார்கள். அதான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், இப்படித்தான் மக்கள் வருவார்கள், நடந்து வருவார்கள், சிலர் ஒட்டகத்தில் வருவார்கள். எனவே நீங்க நேர காலத்தோடு என்ன செஞ்சிருங்க, ஹஜ்ஜுக்கு மக்களுக்கு அறிவிச்சிருங்க என்ற செய்தி அல்லாஹ் நபிக்கு என்ன செய்கிறான், அங்கே சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன அர்த்தம், இந்த 3 மாத காலங்கள்ல அல்லாஹ் யுத்தத்தை தடை செய்து இதுல நீங்க சண்டை பிடிக்காதீங்க. நீங்க சண்டை பிடிச்சீங்கன்னா இங்க ஹஜ்ஜுடைய வணக்கத்துல பிரச்சனை வந்துடும். அதுக்கு போகக்கூடிய முஸ்லிம்கள் மிக பெரும் சிரமத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனால் அல்லாஹ் அமைதியான மாதங்களாக அதை மாற்றான். அதுல முஸ்லிம்களுக்கு கட்டளையிடா, சண்டை பிடிக்காதீங்க, கண்ணியமாக இருந்து கொள்ளுங்கள். இதுல நீங்கள் உங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். என்றால் ஒரு சமூகம் இங்க ஹஜ்ஜுக்கு போகுது, போகக்கூடியவர்கள் அழகான முறையில் வழியில எந்த விதமான பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு அவர்கள் மக்காவுக்கு போய் ஹஜ்ஜை நிறைவேற்றி அதுக்கு பின்னால மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து சேருகின்ற அமைப்பில் அல்லாஹ் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த 3 மாத காலங்களையும் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதங்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு இதுல ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு சொல்றான், ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த மாதங்கள், இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதங்கள் இருக்குதே, குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதம், இந்த ரஜபுடைய மாதத்துக்கு ஒரு பேர் சொல்வார்கள், ரஜபு முதர்ன்னு சொல்லுவாங்க. முதர் கோத்திரத்தாக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க. அரபிகள்ல ஒரு கோத்திரத்தார் அவங்க. அப்ப ஜாகிலிய காலத்திலேயே அந்த மக்கள் இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாசங்கள்ல அந்த மக்களே மரியாதை கொடுத்த மாசம் இது. அந்த ஜாகிலிய மக்களே இந்த மாதங்களை கண்ணியமாக பார்த்த மாதம். அப்ப அவர்கள் இதுல பெரிதாக சண்டை போட்டுக் கொள்ள மாட்டார்கள், இதுல சச்சரவுகளில் ஈடுபட்டு கொள்ள மாட்டார்கள். அந்த அடிப்படையில் ஜாகிலிய மக்களே இந்த மாதத்தை கண்ணியமாக மதித்தார்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அந்த குறிப்பிட்ட அந்த 4 மாசம் இருக்குதே அதை அல்லாஹ் சொல்லிட்டு ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அதிலே நீங்கள் அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். இப்ப அநியாயம் என்று சொல்ற நேரம் அது 2 பகுதி. ஒன்று தனக்குத்தானே அநியாயம் இழைப்பது என்பது 2 பகுதி. ஒன்று என்ன தெரியுமா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அநியாயம் இழைக்கிறதும் தனக்குத்தானே செய்கிற அநியாயம் தான். உதாரணமா தொழுகைன்ற வணக்கம், இது அல்லாஹ்வுக்காக நாம் நிறைவேற்றப்படுகிற வணக்கம். இப்ப இந்த வணக்கத்தில் ஒரு ஆள் அநியாயம் செஞ்சாருன்னு வைங்களேன், இப்ப அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிற வணக்கம், இதுல ஒரு ஆள் பொடுபோக்காக இருக்கிறார், இந்த வணக்கத்தில் அவர் கவனம் செலுத்துறார் இல்லாண்டா அது தனக்குத்தானே செய்து கொள்கிற அநியாயம்.
அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அந்த வணக்கம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் அதுக்கு ஒரு கூலி வச்சிருக்கிறான். அந்த கூலி நிறைவேற்றுகிற மனிதனுக்கு தான் என்ன செய்யும்? போய் சேரும். அப்ப தொழுகையில் அவர் பால்படுத்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர் அநியாயம் செய்கிறாரு. அந்த அநியாயம் தனக்குத்தானே என்ன செய்து கொள்கின்ற அநியாயம். அந்த நன்மைகள் திருப்பி மறுமையில் எங்களுக்கு தான் என்ன செய்ய போகுது? கிடைக்க போகுது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே போனதுக்கு பின்னால் நீ தொழுத தொழுகைகள் என்று சொல்லி ஒரு ஃபைல் எங்கள்கிட்ட தருவான். அப்ப மனுஷன் கை சேதப்பட்டு விடக்கூடாது. இப்ப இந்த ருக்குவை பார்க்கிற நேரம், இந்த சுஜூதை பார்க்கிற நேரம், என்னப்பா நான் தொழுது இருக்கிறேன்னு அங்க யோசிச்சிடக்கூடாது. அப்ப இங்க அழகா ருக்குவை அழகா செய்யணும், டைமுக்கு நேரத்துக்கு தொலைப்பழகணும். இது எங்களுக்கு, இதை நாம் செய்யாவிட்டால் எங்களுக்கு நாங்களே செய்து கொள்கிற அநியாயம் இதுதான். ஒன்று அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அநியாயம் செய்கிறது. ரெண்டாவது என்ன தெரியுமா? எங்களுக்கு நாங்களே செய்து கொள்கிற அநியாயம் பிற மனிதர்களுடைய விஷயத்தில், உலகத்தில் நாங்கள் செய்கிற அநியாயங்கள் இருக்குது. இது மறுமையில் எங்களுக்கு நாங்களே செய்து கொள்கிற அநியாயம். ஒரு ஆள் வந்து இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக ஜமாத்து மிஸ் ஆகாம 5 நேர தொழுகையையும் தன் வாழ்க்கையில் அவர் தொழுது இருக்கிறார். நிறைய சதக்கா கொடுத்திருக்கிறார், நிறைய நோன்பு பிடிச்சிருக்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். மறுமைக்கு வாராரு. ஆனால் பக்கத்து மனிதரோடு சண்டை பிடித்திருக்கிறார். பிற மனிதர்களுடைய மானத்திலே அவர் கையடித்திருக்கிறார். பிற மனிதர்களுடைய சொத்தை அவர் அபகரித்திருக்கிறார். இப்படி வாழ்ந்து அவர் இருந்தால் ஒரு புறத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர் பெர்ஃபெக்டா இருக்கிறாரு. ஆனா மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவர் ஃபெயிலியரா போயிருக்கிறாரு. மறுமைக்கு வந்தா என்ன நடக்கும்? அங்க அவர் தனக்குத்தானே செய்து கொண்ட அநியாயமாக அல்லாஹ் அதை மாற்றுவான். அல்லாஹ்வுக்கு செய்த நன்மைகளை யாருக்கெல்லாம் இவர் அநியாயம் செய்தாரோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தூக்கி கொடுத்து இவரை பங்களோட்டாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மாத்திடுவான். அப்ப பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயமும் தனக்குத்தானே செய்து கொள்ற அநியாயம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இந்த ரெண்டையும் இந்த மாதங்கள்ல நீங்க செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இப்ப இதுல நாங்க மாறி விளங்கிடக்கூடாது. அப்ப மற்ற மாதங்கள்ல இதை செய்யலாமாண்டு அல்லாஹ் அதற்கு சொல்ல வரல. மற்ற மாதங்கள்லையும் இந்த அநியாயம் செய்யக்கூடாது. இப்ப இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கடா, இந்த மாதங்கள்ல ஒரு ஆள் அநியாயம் செஞ்சா இருக்குது, ஏனைய மாதங்களில் அநியாயம் செய்வதை விட பாவத்தில் மிக கூடியது. ஒரு ஆள் வந்து ஏனைய மாதங்கள்லையும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல, தொழுகை விஷயத்துல அவர் பொடுபோக்காக இருக்கிறார், பாவங்கள் நிறைய ஈடுபடுறாரு. அந்த நேரம் கிடைக்கிற அந்த தண்டனைக்கும் அந்த பாவத்துக்கும் அல்லாஹ் இந்த மாதங்கள்ல பெயர் குறிப்பிட்டு இதுல நீங்க இப்படி இருக்காதீங்கன்னு சொல்லி இருக்கிற பொழுது இந்த மாதங்களில் அவர் அதுல அப்படி இருந்தால் பாவத்துல வந்து இந்த மாதத்துல அது கூட. ஒரு ஆள் நன்மை செய்யறாரு, ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய நன்மைகளை விட இந்த மாதத்துல அந்த நன்மைகளை செய்கிற பொழுது அதற்குரிய அஜ்ரை அல்லாஹ் கூடுதலாக என்ன செய்வான்? வழங்குவான் என்பதை இதற்கு விளக்கமாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னாண்டால், இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்குள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் சரியாக இருக்கணும், மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்திலையும் சரியாக இருக்கணும். அப்ப அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு இது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் கொஞ்சம் இபாதத்துக்கள் என்ன ஆர்வப்படுத்திக் கொள்றதுக்கு, பாவங்களை விட்டு தூரமாகிக் கொள்வதற்கு, பிற மனிதர்களோடு ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் சகோதரத்துவத்தையும் உறவுகளையும் பேணி வாழுவதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாங்கள் இந்த மாதங்களில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு அடுத்த பகுதி என்ன தெரியுமா? நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இன்னும் ஒரு சில தினங்களே சந்திக்க இருக்கிற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 4 மாதங்கள்லையும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் சிறப்பானது. ஏன்? அந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா என் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய 50 கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜுடைய வணக்கம் நடைபெறுகின்ற மாதம். எனவே அந்த மாதம் சிறப்பானது. அந்த மாதம் எப்படி சிறப்பு பெறுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். ஷஹ்ரானி லா யன்குசானி, 2 மாதங்கள் இருக்கின்றன,
அந்த 2 மாதங்களும் குறைவில்லாத மாதம். அந்த 2 மாதங்களும் குறைவில்லாத மாதம். ஷஹ்ரா ஈத், அந்த 2 மாதங்களும் என்ன? பெருநாளைக்குரிய மாதங்கள். ரமதான் வதுல் ஹிஜ்ஜா, ரமதானும் துல் ஹிஜ்ஜான்னு சொன்னார்கள். இந்த மாசத்துல எந்த குறையும் இல்லைண்டாங்க. இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க என்றால், இந்த மாதத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய கூலியை முழுமையாக வழங்குகிறான். இப்போ ஏனைய மாத காலங்களில் ஒரு ஆள் ஒரு தொழுகையை தொழுகிறார். தொழுகிற நேரம் சில நேரம் அவருடைய ருக்கூல ஏதாவது குறை இருக்கும், அவருடைய சுஜூதில் ஏதாவது குறை இருக்கும். இப்போ அது குறையாகத்தான் அல்லாஹ்விடத்திலே பதியப்படும். இவருடைய தொழுகை முழு தொழுகையிலையும் இன்னின்ன விஷயங்கள் குறையாக இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் அது பதியப்படும். மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த குறைகளை இவர் ஃபர்லான வணக்கங்களில் விட்டிருக்கிற அப்படி குறைகள் எல்லாம் அல்லாஹ் லிஸ்ட் பண்ணி போட்டு மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், இவர் ஏதாவது சுன்னத்தான வணக்கங்கள் செய்திருக்கிறாரா என்று நீங்கள் பாருங்கள் அப்படின்னு என்ன செய்வான்? அல்லாஹ் கட்டளையிடுவான். அவர் சுன்னத்தான வணக்கங்கள் செய்திருந்தால் ஃபர்துல இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் சுன்னத்தை வைத்து அடைத்து அந்த ஃபர்துக்கு முழுமையான கூலியை வழங்குவான். இப்போ இது ஏனைய மாதங்களில் நடக்கிறது. இந்த 2 மாதத்திலேயும், ரமலான்லையும் துல் ஹிஜ்ஜாவுடைய முழு மாதத்திலேயும் ஒருவர் அமல் செய்கிற பொழுது அதில் குறை இருந்தாலும் அல்லாஹ் அதை குறையாக பதிவு செய்யாமல் முழுமையாக கூலி வழங்கக்கூடிய 2 மாதங்கள் என்பதை இந்த ஹதீஸுக்குரிய விளக்கமாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இந்த மாதத்தை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அப்படிதானே? துல் ஹிஜ்ஜாவுடைய முழு மாதமும் நாங்கள் அமட்களை அதிகப்படுத்த வேண்டிய மாதம், நிறைய இபாதத்துக்கள் செய்ய வேண்டிய மாதம். ஏன்? அல்லாஹ் குறை இருந்தாலும் அல்லாஹ் கூலிய முழுமையாக தருகின்ற ஒரு மாதத்தை, இந்த வருடத்திலே சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதை வாய்ப்பை நாங்கள் தவற விட்டுடக்கூடாது. இதை நாங்கள் தவற விட்டோம் என்றால் என்னையும் உங்களையும் விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அந்த 4 மாதங்கள் கண்ணியமான மாதம். அதிலே ஒரு முஃமின் பக்குவமாகவும் இபாதத்துக்கள் ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பிலேயும் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலேயும் குறிப்பாக இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் முழுக்க அதிகமான அமட்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த பகுதி என்ன? இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் குறிப்பாக ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறதே, அது ஏனைய நாட்களை விட மிகச் சிறப்பானது. எப்படி ரமதானுடைய மாதம் சிறப்பானதோ, அந்த ரமதானுடைய மாதத்தில் எப்படி கடைசி 10 இரவுகள் மிகச் சிறப்பானதோ, அதுபோல இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் சிறப்பானது. அதிலேயும் துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறதே, அது மிகவும் சிறப்புக்குரிய மாதங்கள். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை, அந்த நாட்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை எமக்கு தந்திருப்பதே நாம் அதற்காக வேண்டியே அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத் அது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர், அல்லாஹ் சத்தியமிடுகிறான். மனிதன் இறைவனுடைய படைப்பினங்களின் மீது மனிதன் சத்தியமிடக்கூடாது. எந்த படைப்பினங்களை படைத்தானோ அந்த ரப்பின் மீது தான் மனிதன் சத்தியமிட வேண்டும். ஆனால் அல்லாஹ் அவன் படைத்த, அவன் ஏற்படுத்திய ஏற்பாடுகளின் மீதும் படைப்பினங்களின் மீதும் அந்த ரப்பே சத்தியமிடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்? இது லேசான விஷயம் அல்ல, இதுக்குரிய சிறப்புகள் சாதாரணமானதல்ல, இது மிக உயர்வானது என்பதை அதனூடாக அல்லாஹ் எமக்கு உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் சத்தியமிடுகிறான். இப்ப அல்லாஹ் சத்தியமிடுகிறான் எப்படி? வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் அப்படி சொல்றான், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் என்றால் என்ன என்பதற்கு பெரும்பாலான தஃப்சீருடைய அறிஞர்கள், குறிப்பாக அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற அந்த நபித்தோர்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? இந்த 10 இரவுகள் என்பது துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள்.
துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். ஷஃப்னா இரட்டையின் மீது சத்தியமாக, அல் வத்ர்னா ஒற்றையின் மீது சத்தியமாக, அஷ்ஷஃப் இரட்டையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்வது துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் யௌமுன் நஹர், பெருநாளுடைய தினம், அறுத்து பலியிட வேண்டிய தினம் இருக்கிறதே, அந்த 10வது நாள் இரட்டைக்குரிய நாள். அந்த நாளின் மீதும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சத்தியமிடுகிறான். அல் வத்ர் என்பது ஒற்றைப்படையான நாள், அதுதான் அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாளையும் அல்லாஹ் சத்தியமிட்டு அந்த நாட்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை இந்த நபித்தோழர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தந்ததை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மிக கண்ணியமான நாட்கள், மிக பெருமதி வாய்ந்த நாட்கள். ஏன் பெருமதி வாய்ந்த நாட்கள் என்றால், இந்த 10 நாட்களும் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எவைகளையெல்லாம் இபாதத்துக்கள் என்று வைத்திருக்கிறானோ அந்த அத்துணை இபாதத்துக்களும் நிறைவேற்ற முடியுமான ஒன்று சேருகின்ற 10 நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள். வருஷத்துல வேற எந்த நாளும் இப்படி வராது. ரமலானுடைய கடைசி 10 அது மிகச் சிறப்பானது, அதில் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவு வச்சிருக்கிறான். ஆனால் அந்த 10 நாட்கள்ல கூட அல்லாஹ் வச்சிருக்கிற எல்லா இபாதத்துக்களும் ஒன்று சேராது. ஹஜ்ஜி ரமலான்ல வராது, அப்படித்தானே? ஹஜ் என்ற வணக்கம் ரமலான்ல வராது. இப்படி ஒவ்வொரு காலத்தை எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு வணக்கம் அதில் இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் இருக்கிறதே, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமட்களையும் செய்ய முடியுமான நாள். நோன்பு எடுத்துக்கொண்டா நோன்பு பிடிக்கக்கூடிய நாட்கள், குறிப்பாக அரஃபாவுடைய தினம். அதே போல இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜுடைய வணக்கம் இந்த நாட்களில் நடைபெறுகிறது. தொழுகையை நிறைவேற்ற முடியுமான, திக்ரை நிறைவேற்ற முடியுமான, அறுத்து பலியிடக்கூடிய, குர்பானி கொடுக்கக்கூடிய, இப்படி என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த அத்தனை வணக்கங்களையும் நிறைவேற்ற முடியுமான நாள் வருடத்தில் இந்த 10 நாளை தவிர வேற நாட்கள் இல்லை. அப்படி என்றால் இந்த நாளினுடைய சிறப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களை நாங்கள் அடைந்தால், அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை எமக்கு செய்தால், அந்த நாட்களை எமது வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நாங்கள் மிஸ் பண்ணிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்கங்கள் இருக்கிறதே, அல்லாஹ்விடத்திலே வேறு நாட்களில் அந்த வணக்கங்கள் நடைபெறுகிற பொழுது இந்த நாட்களில் செஞ்ச சிறப்புக்கு அது ஈடாகாது, அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்காது. அப்போ இந்த நாட்களில் மிக கண்ணியமான அந்த நாட்கள், இதில் அல்லாஹு தாலா முழுமையாக கூலியை வழங்கக்கூடிய நாட்கள், எல்லா இபாதத்துக்களையும் செய்ய முடியுமான இந்த நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாதை விடவுமா? இப்போ உலகத்தில் ஆக டொப் லெவல் ஒரு வணக்கம் ஜிஹாது, அப்படித்தானே? அல்லாஹ்வுக்காக தனது உயிரை தியாகம் செய்கிற ஒரு வணக்கம், அதுக்கு மேல ஒரு வணக்கம் இல்லைன்னு சொல்ற அளவுக்குரிய ஒரு வணக்கம். இந்த மாசத்துல அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான் தானே. அதனால சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாட்கள்ல நீங்க சொல்றீங்க வேறு நாட்கள்ல செய்வதை விட இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமட்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லுகிறீர்கள், ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வலல் ஜிஹாத், ஜிஹாதை விடவும், இல்லா ரஜுலுன் ஹரஜ யுகாத்திரு பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி பிஷைஇன், ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஜிஹாதுக்கு போறாரு, போனால் அங்கே அவர் உயிரோடு வரவில்லை, தனது உயிரை இழந்து உடைமைகளை இழந்து அவர் திரும்பி வருகிறார் என்றால் அவருக்கு ஈடாகுவதற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அவருடைய விடயம் தனியானது, அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமானது. ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஜிஹாதுக்கு போறார், உயிரோடு திரும்பி வருகிறார், உடைமைகளோடு திரும்பி வருகிறார். அதை விடவும் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் மிகச் சிறப்பானது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படி? இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செய்கிற ஒரு இடத்துக்கு போய் வருவதை விடவும், அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதை விடவும், நீங்கள் வீடுகளிலே இருந்து கொண்டு, மஸ்ஜிதுகளிலே இருந்து கொண்டு அந்த அமைதியான முறையில்
நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன வணக்கங்களும் இருக்கின்றது, அந்த ஜிஹாதை விடவும் மிக ஏற்றமானது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பை இந்த நாட்களுக்கு சொன்னார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாட்களில் கூடுதலாக அமட்களிலே ஈடுபட வேண்டும், பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். இப்போ நாங்கள் ஒன்று யோசிக்கிறோம், என்னண்டா சில நேரங்களில் இந்த நாட்கள் சிறப்பானது தானே, இதில் என்ன அமல் செய்கிறது, ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணுமே, இப்படி யோசித்தே அந்த நாட்களை இழந்து விடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்ன ஸ்பெஷலாக செய்கிறது, வளமையாக செய்யக்கூடிய வணக்கங்கள் நான் எந்த நாளும் செஞ்சுட்டு வரேன், இந்த காலத்தில் ஸ்பெஷலாக நான் என்ன செய்கிறது அப்படி என்று யோசித்தே அந்த நாட்களை சும்மா கடந்து விடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்போ இந்த நாட்களில் என்ன வணக்கத்தை செய்வது என்றால், குறிப்பிட்ட ஒரு வணக்கம் இந்த நாளில் இல்லை, நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறோமே அந்த வணக்கத்தை இந்த மாசத்துல கொஞ்சம் கவனம் எடுத்து மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா செய்கிறது. இப்போ 5 நேர தொழுகை, இப்போ நாங்கள் கண்ணியமான மாதத்தில் இருக்கிறோம், இன்னும் ஒரு சில தினங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம், அந்த 10 நாட்களை நாங்கள் அடைய இருக்கிறோம். அடைஞ்சிட்டோம் என்று சொன்னால் இப்போ ரமலான் முடிஞ்சதுக்கு பின்னால் தொழுகையில் ஒரு பலவீனம் எங்கள்கிட்ட இருக்குது. எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்கள்லையும் மஸ்ஜிதுகளை பார்க்குற நேரம் ரமலானில் இருந்த அந்த க்ரௌட் இன்றைக்கு இல்லை. அப்போ அதில் ஒரு பலவீனம் எங்கள்கிட்ட விளங்குது, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், நான் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் நாளில் காலடி எடுத்து வச்சுட்டேன், எப்படி ரமலானில் காலடி எடுத்து வச்சோன்னே அந்த ஆர்வம் எங்களுக்கு வருதோ அது போல இந்த ஆர்வத்தை இந்த மாசத்தில் நாங்கள் எடுக்கிறோம். 5 நேர தொழுகையை இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஜமாஅத்தோடு நான் தொழுது விடுவேன், ஜமாஅத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ரமலானில் நான் குர்ஆனை கொஞ்சம் பிரட்டி ஓதினேன், இந்த 10 நாட்களும் என்னால் முடியுமான அளவுக்கு குர்ஆனை நான் ஓதுவேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பக்கமாவது நான் ஓதுவேன் என்பதை எமக்குள் நிர்பந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் காலை மாலை துஆக்களை நான் சரியாக ஒரு நாள் விடாமல் இந்த 10 நாட்களும் நான் செய்து வருவேன். என்னால் முடியுமான அளவுக்கு நான் சதக்கா கொடுத்து விடுவேன், என்னால் முடியுமான அளவுக்கு நான் திக்ர் செய்து விடுவேன், என்னால் முடியுமான அளவுக்கு எந்தெந்த உறவுகளை எல்லாம் நான் பகைத்திருக்கிறேனோ எனது இரத்த உறவுகளில் அவர்களை போய் சந்திப்பேன். நாங்கள் விளங்கிடக்கூடாது, பள்ளிக்குள்ளுக்கு இருந்து கொண்டு செய்வது மட்டும்தான் வணக்கம் என்று. உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அமல். அந்த அமலை இந்த மாதங்களில் இந்த நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டும். ஏன், இந்த மாதங்கள் சண்டை சச்சரவுகளை விட்டு நீங்க வேண்டிய மாதம், பகைமைகளை களைத்துக் கொள்ள வேண்டிய மாதம். அப்போ நாங்கள் யாரோடெல்லாம் பகைமையாக இருக்கிறோமோ அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டு அவைகளை தீர்த்து கொண்டு கண்ணியமாக பயணிக்க வேண்டிய மாதங்கள். அதற்காக இந்த 10 நாட்களை உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கு, பெற்றோர்களை சந்திப்பதற்கு, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதற்கு. சில நேரம் வயது போன பெற்றோர்கள் இருப்பார்கள், ஏனைய நாட்களில் கொஞ்சம் பிஸியாகிடுவோம், இந்த 10 நாட்களையும் ஒரு ஷெடியூலை போட்டு ஒவ்வொரு நாளும் என் உமாவை போய்த்து நான் சந்திச்சுட்டு வந்துடுவேன், அவங்கள சோம் விசாரிச்சுட்டு வந்துடுவேன், அவங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வந்துடுவேன், என் வாப்போட பேசிட்டு வந்துடுவேன். இப்படி என்று அன்றாட வாழ்க்கையில் என்ன வணக்கம் இருக்குதோ அந்த வணக்கங்களை திட்டமிட்டு இந்த 10 நாட்களும் மிஸ் ஆகாம செஞ்சிட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதற்கு அளப்பரிய கூலியை நமக்கு என்ன செய்வான், தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாட்களில் குறிப்பிட்டு செய்ய முடியுமான ஒரு வணக்கம் என்று சொன்னால் அது ஏனைய நாட்களையும் செய்ய முடியுமான வணக்கம் தான். ஆனால் அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறான், வயத்குர் ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத். 2 வசனம் அல்லாஹ் சொல்றான். ஒன்று, அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் அதிகமாக ஞாபகம் செய்வார்கள். வத்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅதூதாத், கணக்கிடப்படக்கூடிய நாட்களில் அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்ப அய்யாமின் மஅலூமாத் அறியப்பட்ட சில நாட்கள், அய்யாமின் மஅதூதாத் கணக்கிடக்கூடிய சில நாட்கள். இப்ப இந்த 2க்கும் விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அய்யாம் மஅலூமாத் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் அறியப்பட்ட நாட்கள் என்பது. அய்யாம் மஅதூதாத் கணக்கிடப்படக்கூடிய நாட்கள் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 11, 12, 13. அப்ப அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், துல்ஹிஜ்ஜாவுடைய 13 நாட்களும் என்ன சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் நீங்க அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் ஃபஅக்திரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத் தஹ்மீத் வத் தக்பீர்,
அஹ்மதுல பதியப்பட்டிருக்கிற செய்தி, இந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை இந்த 10-13 நாட்களும் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அதிகமாக அல்லாஹ் அக்பர் இந்த நாட்களில் செய்கிறது. சில நபித்தோழர்கள் அப்துல்லா இப்னு உமர் அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தைக்கு போய் சத்தமிட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு எல்லா மக்களுக்கும் சொல்ல வைப்பாங்கன்ற செய்திகளை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இந்த திக்ரை சொல்லக்கூடியதான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த திக்ரில் அந்த அத்தனை திக்ர்களும் பதியப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நாம் அதிகமாக இந்த நாட்களிலே ஓதிக்கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் சந்திக்க இருக்கின்ற அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் சிறப்பானது, அது கண்ணியமானது. நாம் இருக்கிற இந்த மாதமும் கண்ணியமானது. அந்த மாதத்தின் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பேணி நாங்கள் நடந்து கொள்வதோடு வருகின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை அதிகமாக பாவங்களிலே இருந்து தூரமாகி அதிகமாக வணக்கங்களிலே எம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். நாங்கள் தற்போது இருக்கிற இன்றைய இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினம் துல்காதாவுடைய 27வது தினம். அப்ப நாளை சனிக்கிழமை 28, ஞாயிற்றுக்கிழமை 29. சர்வதேச பிறை, உள்நாட்டு பிறை 2 சாராருக்குமே இன்றைய தினம் 27வது நாள். அப்ப 2 சாராருமே ஞாயிற்றுக்கிழமை பிறை பார்க்கப்பட வேண்டிய நாள். அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பிறை பார்க்க வேண்டும். பிறை பார்த்தல் என்பதும் ஒரு வணக்கம் தான், அதுவும் ஒரு இபாதத். எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்யலாம். அல்லாஹ்வுக்குரிய கூலியை வழங்குவோம். சில நேரங்களில் நாங்கள் யோசிப்போம், எங்கட பிரதேசத்துலலாம் காண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் மகரிபுக்கு கொஞ்சம் மொட்டை மாடி இருந்தால் ஏறி பார்க்கறது, கண்டா அறிவிக்கிறது. காணலையா அல்லாஹ் முயற்சிக்கு என்ன செய்வான், கூலி வழங்குவான். எனவே அதுவும் ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஞாயிற்றுக்கிழமை துல்ஹிஜ்ஜா மாதத்திற்குரிய புரை பார்க்கக்கூடிய தினம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் நாங்கள் முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது என்னென்றால், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் பெருநாளுடைய தினம், குர்பானி கொடுக்கப்பட வேண்டிய தினம். இப்போ சில மக்கள் குர்பானி கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் ஒரு வழிகாட்டல் ஒன்று கொடுக்குது என்னென்றால், நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வைத்திருந்தால் துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புரை தென்பட்டதில் இருந்து உங்களோட அறுப்பு பிராணியை அறுக்கின்ற வரைக்கும் முடிகளையும் நகங்களையும் நீங்கள் களைய வேண்டாம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, இதா தஹலத்தில் அஷர், 10வது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை நீங்கள் அடைந்தால், 10 நாட்களை நீங்கள் அடைந்தால், வ அராத அஹதுக்கும் அய்யுதஹி, உங்களில் யார் உதுஹியா கொடுப்பதற்கு நாட்டம் இருக்கிறதோ அவர் முடிகளையும் நகங்களையும் களைய வேண்டாம் அப்படின்னு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்போ இது ஒரு சுன்னா, இதை நிறைவேற்றுவது ஒரு சுன்னா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு முன்னால் எங்களுடைய முடிகளையும் நகங்களையும் நாங்கள் அதுக்கு முன்னால வெட்டி கொள்ள வேண்டும், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும். இப்போ இதில் ஒரு கேள்வி வரும் என்னன்னா, வாப்பா வந்து குர்பானி கொடுக்கறதுக்கு பள்ளியில் பேர் போட்டிருக்கிறாரு, குடும்பத்தில் எல்லாரும் இதை செய்யணுமாண்டு. அப்படி அல்ல. வாப்பா நியத்து வச்சு அவர் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் மட்டும்தான். உம்மா நியத்து வச்சு உம்மா அவட சல்லியை கொடுத்துருந்தாண்டா உம்மா மட்டும்தான் என்ன செய்யணும், மனைவி கொடுத்துருந்தாண்டா மனைவி மட்டும். அப்போ யார் அதுக்குரிய ஏற்பாடை தலைமை தாங்கி ஒரு குடும்பத்தில் செய்கிறாரோ அவர் மட்டும்தான் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. எனவே ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் இதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இடையில ஒரு ஆள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஒரு 5 நாள் கடந்ததுக்கு பின்னால் அவர் வந்து குர்பானி கொடுக்கறதுக்கு அப்போ தான் அவருக்கு ஐடியா வருது. அவர் துல்ஹிஜ்ஜாவுடைய 2வது நாள் 3வது நாள் முடியெல்லாம் வெட்டிட்டாரு. இப்போ இவருடைய குர்பானிக்கும் இதுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமாண்டா? இல்லை. அவர் என்றைக்கு நியத்து வைக்கிறாரோ அண்டையில இருந்து தான் அது என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். துல்ஹிஜ்ஜாவுடைய 5வது நாள் தான் அவர் குர்பானிக்கு நியத்து வைத்தார் என்றால் அந்த நாளில் இருந்து தான் என்ன செய்யும், அவருக்கு இந்த சட்டம் கடமையாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினம், ஒரு வருடத்தின் முந்தைய வருடத்தினுடைய பிந்திய வருடத்தினுடைய
பாவங்கள் அந்த நாளில் நோன்பு பிடித்தால் அல்லாஹ் மன்னிப்பான், சிறிய பாவங்களை. எனவே அதுவும் சிறப்பானது. அந்த நாளை நாங்கள் சரியாக கணக்கிட்டு அந்த நாளில் நோன்பு பிடித்துக் கொள்வதும் மிக முக்கியமான ஒரு சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு, குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய அறுப்பு பிராணிகளை இப்போதே வாங்கி சிலர் வைத்திருப்பார்கள். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அறுப்பு பிராணி என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு அடையாள சின்னம். அஷ்ஷாஇருல்லான்னு சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய ஒரு அடையாள சின்னம். அந்த அடையாள சின்னம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், அது அழகான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் மழை பெய்து, மழையுடைய காலம், சில நேரங்களில் வயல்களில் போய் கட்டிட்டு வந்துட்டோம்னா அட்டை போன்ற பூச்சிகள் வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மழையில் வந்து அதிகமாக நனைந்தால் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அறுப்பு பிராணி அல்லாஹ்வுடைய கண்ணியமான ஒரு பொருள் என்பதை நாம் கணக்கிட்டு கருத்தில் கொண்டு அந்த பிராணியையும் அறுக்கின்ற வரைக்கும் கண்ணியப்படுத்தி வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நாம் இந்த மாதத்தை அடைந்து அதிலே சிறப்பான முறையில் அமட்களை செய்து அதற்குரிய முழுமையான கூலியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். குலு கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.